அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். இம்பார்ட்டனா ஒரு 9 நோட்டிபிகேஷனை டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வெளியிட்டு இருக்காங்க. அந்த 9 நோட்டிபிகேஷன் என்ன சரியா? முக்கியமா இன்எலிஜிபிள் ஸ்டூடெண்டோடைய லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்காங்க சரியா? யார் யாரெல்லாம் எந்தெந்த அப்ளிகண்ட் இன்எலிஜிபிள் ஃபார் என்ஆர்ஐ கோட்டா, இன்எலிஜிபிள் ஃபார் வேலூர்ல அந்த சிஎம்சி கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா சரிங்களா, பிடபிள்டி கோட்டா, அதே மாதிரி ஜெனரல் கோட்டா, யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்ற நோட்டிபிகேஷனை டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வெளியிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய நம்பரை கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து யார் யாரெல்லாம் இந்த கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்களாம் மறக்காம இந்த காணொலியை முழுசா பாருங்க. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ஆர்ஐ இன்எலிஜிபிள் கோட்டா சரிங்களா? என்ஆர்ஐ இன்எலிஜிபிள் கோட்டாவோடுக்கான முதல்ல ஒரு இதுவை கொடுத்துருக்காங்க, கிரீவன்ஸ் ஆஃப் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் சரி. அதாவது இன்எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிளா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு குறையை போக்குவதற்காக தமிழ்நாடு அரசு மருத்துவ கலந்தாய்வு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. அதை பத்தின ஒரு அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அதை பார்க்கலாம். இட் இஸ் hereby informed that the candidates under the following categories have been found to be not eligible as per the documents submitted by them or because of the lack of documents or other reason. அதாவது கீழே இப்ப இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரிஸ் எல்லாமே நாட் எலிஜிபிள். அதாவது நீங்க பதிவேற்றிருக்கக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சரியா இல்லை, அல்லது சரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணல, அல்லது மற்ற காரணங்களுக்காக என்ன பண்ணுது அவங்களுடைய லிஸ்ட் இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. The candidates if they have grievances சார் அவங்களுடைய குறைகள்லாம் இருக்கு அப்படின்னா, with the above decision need to be log in using the original ID and password. நீங்க அப்ளிகேஷன் போடும்போது உங்களோட ஒரிஜினல் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் விடுபட்டு போயிருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ், சப்போஸ் தப்பா டாக்குமெண்ட் ஏதாவது அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வேற டாக்குமெண்ட் சரிங்களா, அதெல்லாம் நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த டைமுக்குள்ள உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை அந்த ஐடியில் போயிட்டு நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ஷன் கமிட்டி கொடுத்துருக்காங்க ரைட்டா. சின்ஸ் த ஷெட்யூல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் த கவுன்சிலிங் இஸ் ஆஸ் பர் டிஜிஎஸ்எஸ் எம்சிசி கைட்லைன்ஸ், தேர் வில் பி நோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த டைம் லைன் அண்ட் எனி ரெப்ரசன்டேஷன் த்ரூ எனி அதர் மீன்ஸ் வில் நாட் பி என்டர்டைன். அதாவது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எப்போ நம்ம டேட் சொல்லியிருக்காங்களோ 19ஆம் தேதி உங்களுக்கான லிஸ்ட்டு வெளியிடுவாங்க, ரேங்க் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் 21 ஸ்பெஷல், அப்புறம் 22 7.5, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் கவுன்சிலிங். இதெல்லாம் ப்ராப்பராக நடக்கும். எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு நேரம் வழங்கப்படாது, அல்லது மற்ற வழிகளில் நீங்கள் எங்களை அணுகுவதோ தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சார் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த வெப்சைட் சரிங்களா. இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஓப்பன் பண்ணிருக்கோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதே தான், உங்களுடைய கேண்டிடேட்டுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு உங்களுடைய என்ன டாக்குமெண்ட்ஸ் அங்கே மிஸ்ஸிங் அல்லது இன்கரெக்ட் அப்படின்னு காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல என்ன யாரோட லிஸ்ட் பார்க்க போறோம், இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐ கேட்டகரிக்கு இன்எலிஜிபிள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் இங்கே பாருங்க நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு பேஜ் கரெக்டாக ஒரு பேஜ், அதுக்கப்புறம் ஒரு 7 நம்பர் கொடுத்துருக்காங்க சரியா, சாரி 8 நம்பர் கொடுத்துருக்காங்க சார். இவங்கெல்லாம் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு இன்எலிஜிபிள் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது உங்களோட பெயர் சாரி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருந்திருந்துன்னா தயவு செய்து நீங்கள் போயிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிடுங்க. அந்த போர்ட்டல் உங்களுக்கு இதுதான் ஓகே. இந்த மெயில் ஐடி தான் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிங்கன்னா வெப்பேஜ் வந்துடும். அதில் நீங்கள் போயிட்டு பண்ணிடுங்க ஓகேவா ரைட். இது ஃபஸ்ட்டு இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு. ரெண்டாவது இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணுறோம்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டா கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்எலிஜிபிள் சரிங்களா. இன்எலிஜிபிள் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க யாரெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
இவங்க தான் ரொம்ப முக்கியமானது. கேண்டிடேட்ஸ் ஹூ அப்ளை டு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் 38 சீட் வந்து இந்த கேட்டகரியில வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ செலக்ட் பேஸ் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஃபார் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் அண்ட் த ஜெனரல் எலிஜிபிலிட்டி அண்டர் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகே, ஒரே நிமிஷம் சாரி, இங்க பாருங்க. the following candidates are found to be not eligible under Christian minority quota. கீழே நம்ம பார்க்க போறோம் அந்த ஸ்டூடெண்டோடைய அப்ளிகேஷன் நம்பர், அவங்களாம் ineligible கொடுக்குறாங்க. if they don't produce the required documents before the stipulated time, their candidature will not be eligible under Christian minority quota. சார், இந்த 17ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணலனா நீங்க இந்த கோட்டாவுக்கு எலிஜிபிள் இல்ல. this quota is for Christian minority college for Tamil Nadu and hence is applicable for Tamil Nadu native only. சார், இந்த Christian minority கோட்டான்றது ஆல் இந்தியா கோட்டாலாம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். அதுலயும் குறிப்பா the candidate for Christian minority quota should be native of தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும். and should have produced the record Christian minority certificate. கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கான சர்டிஃபிகேட் தேவையான ஆவணங்களை அவங்க செலுத்தியிருக்க வேண்டும். சரிங்களா? அதுதான் இது வந்து எதுக்குன்னா அந்த 38 சீட்டு வேலூர் சிஎம்சியில் இருக்கு, அதை பொறுத்துனது. சார், இங்கேயும் இன்எலிஜிபிள் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு பேஜ் முழுக்க என்ன கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டால கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கான இன்எலிஜிபிள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து நீங்க இதை பார்த்துட்டு தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்யணும். அடுத்தது 3வது நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலே லிங்குஸ்டிக் மைனாரிட்டி தெலுங்கு அண்ட் மலையாளம் இன்எலிஜிபிள். சரிங்களா? இவங்க என்ன பண்ணணும், தேவையான ஆவணங்களை என்ன பண்ண பதிவேற்றம் செய்யணும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு 23 பேர் கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கங்க, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இதுவான்றதை செக் பண்ணிட்டு தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்யுங்க. இது 3வது. சார், 4வது நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இன்எலிஜிபிள். இவங்களுக்கு என்ன தேவையான ஆவணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேஜ் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இன்எலிஜிபிள் இல்லாத கேண்டிடேட்டுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து செக் பண்ணிங்க. அடுத்தது 5வது நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா, ஜெனரல் கவர்மெண்ட் கோட்டா, முக்கியமாக இதை கவனிக்கணும்பா. ஜெனரல் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணி அதில் இன்எலிஜிபிள் தேவையான ஆவணங்கள் கொடுக்கல அப்படின்றதால இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 பேஜ் 2 பேஜ் 3 4 5 6 கிட்டத்தட்ட 6 பேஜ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு இன்எலிஜிபிள் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. தயவு செய்து உங்களோட நம்பர் இருக்கா, கண்ட்ரோல் F கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். தயவு செய்து உங்களோட நம்பரை போட்டு செக் பண்ணிங்க. இது 5வது. சார், 6வது நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, சார் கவர்மெண்ட் கோட்டாவில் பிடபிள்யூடி, சரிங்களா, அந்த பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இல்லைங்களா, அந்த கேட்டகரியில் இன்எலிஜிபிள் கோட்டா. மேபி ஏன் இதில் இன்எலிஜிபிள் வச்சுருப்பாங்கன்னா, ஒருவேளை அவங்க பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கலாம். சரியா? அதாவது இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏன் இவங்கலாம் இன்எலிஜிபிளா வச்சிருக்காங்க அப்படின்னா, the reasons for their ineligibility is not producing PW certificate issued by Regional Medical Board at Rajiv Gandhi General Government Hospital. அதாவது ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பிடபிள்யூடி கோட்டாவுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணாதவங்க பிடபிள்யூடி கேட்டகரிக்கு இன்எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய லிஸ்ட் யாருன்னு பேர் இருக்குன்னு பாருங்க. பேரை பார்த்துட்டு தயவு செய்து பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டை வாங்கி 17ஆம் தேதி, அதாவது நாளைக்குள்ள அப்லோட் பண்ணிடுங்க. இது பிடபிள்யூடி கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன். சார், அடுத்தது இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்னன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் இன்எலிஜிபிள். சரிங்களா? சார், அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 1 பேஜ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அவங்க மேபி அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் இன்எலிஜிபிள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் மேபி ப்ரொடியூஸ் பண்ணாங்களா இருப்பாங்க. அவங்க நீங்கள் உங்களோட நேம் இதில் இருக்கா போய் செக் பண்ணிக்கோ. அடுத்தது என்னது, கவர்மெண்ட் கோட்டாவில் ஓசி கேட்டகரி, சரியா, ஓப்பன் கேட்டகரியில் வர்றவங்க, the following candidates are found to be not eligible to claim under community reservation for government quota seats. The reason their ineligibility is not producing the community certificate. If they don't produce the required documents before the stipulated time, their candidature will not be eligible under community reservation for. ஐயோ, அதாவதுப்பா, நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கரெக்டாக கொடுக்கல, ப்ரொடியூஸ் பண்ணலை, சப்போஸ் கம்யூனிட்டி கேட்டகரி நீங்கள் கொடுக்கலன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, ஓசி கேட்டகரியில் மாற்றிடுவாங்க. தயவு செய்து த ஃபாலோவிங் கேண்டிடேட்ஸ், கிட்டத்தட்ட 1 பேஜ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்கப்பா. நீங்கள் மறந்து கூட ஏதாவது என்ன பண்ணியிருப்பீங்க,
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. தயவு செய்து நாளைக்குள்ள, சரிங்களா, நாளைக்கு 10 மணிக்குள்ள நீங்கள் நாளைக்கு 10 மணிக்கு சரியா, ஒரே நிமிஷம். இந்த ஷெட்யூல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங் அதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டாங்க. ஃபார் சப்மிஷன் ஆஃப் கிரீவன்ஸ் த்ரூ த போர்ட்டல் வில் பி 7th August 2024. அதாவது நாளைக்கு 10 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, 10 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்கப்பா. அவ்வளோதான்ப்பா. கிட்டத்தட்ட 9 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. தயவு செய்து அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணுங்க, www.tnmedicalselection.net இந்த வெப்சைட்டை போய் பாருங்க. உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உள்ள வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம் என்று சொல்லி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் நண்பன் தாமு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீ பயாலஜி யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.